தந்தை, மைந்தன், தூயாவியின் பேரிலே ஆமென். இன்றைய நாளிலும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து திருமதி ஜெயமணி கிருஷ்ணபிள்ளை அம்மாவினுடைய வாழ்வுக்கும் பணிக்குமாக நன்றி செலுத்துகின்ற, அவருடைய குடும்பத்தினரால் நன்றி செலுத்தப்படுகின்ற ஒரு வழிபாட்டிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த வழிபாட்டிலே நடைபெறுகின்ற எல்லா விடயங்களிலும் கடவுள் கூட இருக்க வேண்டும் என்று நாம் அவரிடத்திலே மன்றாடிக் கொள்வோம். நாம் அமைதியாக இருந்து கடவுளின் கரத்திலே எங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம். வணக்க அழைப்பு. ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் சதையை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்போது நீர் உயிர் பெற்று நான் கடவுள் என்று தெரிந்து கொள்வீர்கள். என் மக்களே, நான் உங்கள் சடல கிடங்குகளை திறந்து உங்களை உங்கள் சடல கிடங்கிலிருந்து வெளிப்படுத்தப்படும்போது நான் கடவுள் என்று அறிந்து கொள்வீர்கள். இவற்றை செய்வேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே. ஆமென். வாழ்வின் ஊற்றாயிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வாழுகின்ற மக்களுக்கு வழியை வைத்து அந்த வழியிலே நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற அன்பின் அழைப்பை கொடுத்த எங்கள் இறை அன்பே, இந்த மாலை வேளையிலே ஒரு பாகத்திலே நன்றியோடு நாங்கள் வருகிறோம். இந்த உலக போராட்டங்கள் மத்தியிலே வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றி உமது வாழ்வின் விழுமியங்களை தன் வாழ்வாக கொண்டு இந்த உலக ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்து இன்று மண்ணை வந்து நிற்கின்ற எங்கள் அன்புக்குரிய தாயார் ஜெயமணி கிருஷ்ணபிள்ளை அவர்களை ஒரு அன்பு கரங்களுக்குள்ளே நாங்கள் வைத்து ஜெபிக்கின்றோம். அவருடைய அந்த விசுவாசம் உள்ள வாழ்வு, பக்தியுள் இணைந்த அவருடைய ஜீவியம் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அவர் சார்ந்திருந்த அனைத்து மக்களுக்கும், அந்த கிராமத்து மக்களுக்கும் ஆண்டவரே ஒரு உயிருள்ள முன்னோடியாக இருந்ததற்காக நன்றி கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த விசுவாச வாழ்விலே தன்னை ஈடுபடுத்தி மது ஊழியத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்து இந்நாள் வரைக்கும் ஒரு பணியை கண்ணும் கருத்துமாக அர்ப்பணிப்போடு விசுவாசத்தோடு செய்து வருகின்ற அன்பு ஞானந்தன் போதையாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் அன்பு கரங்களுக்குள்ளே வைக்கிறோம். இந்த தாயார் மூலமாக நாங்கள் பெற்ற நன்மைகள் அநேகம். இந்த நாளிலே நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்ற இந்த ஆராதனையை ஆசீர்வதியும் இவ வேளையை அங்கீகரித்தரணும். வாசிக்கின்ற வார்த்தைகளுக்கூடாக அனைவரே முதலை செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நாங்களும் அந்த தாயார் விட்டு சென்று அந்த வாழ்வை நாங்கள் தொடர்ந்து மோடி அமைதியோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் இந்த பூவுலக வாழ்வை முடித்து உமண்டை தாங்கள் சேரும் வரைக்கும் இந்த விசுவாச ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க உங்கள் தூய ஆவியின் கரத்தை தார். இந்த வழிபாட்டை உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே மிக பணிவோடு வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. ஆமென்.
வழிபாட்டு பிரதியின் 3வது பக்கத்தில் இருக்கின்ற திருமறை வசனங்களை நாம் முறையாய் எடுப்போம். 3வது பக்கம். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதிலளித்தல்லும், என் விழிகளுக்கு ஒளியூட்டும். நலமானதை எங்களுக்கு அல்ல யாருளர் என கேட்போர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தொளி வீசும்படி செய்தல்லும். கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் யாவரையும் இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த பூவுலக வாழ்விலே மிகவும் உன்னதமான ஒரு காரியம் என்பது தாய் என்கின்ற ஒரு காரியமும் உறவும் தான் இந்த உலகத்திலே மேன்மையானது. அந்த வகையிலே இன்றைய நாளிலும் எங்களுடைய தாயாருடைய நன்றி செலுத்தும் இந்த வழிபாட்டிலே அவ குறித்து சொல்லுகின்ற தாற்பாரியத்தை ஆண்டவர் எனக்கு அருளியமைக்காக ஆண்டவருக்கு முதல் நன்றி சொல்லுகிறேன். ஏனெனில் அவருடைய மூத்த மகனாக இந்த பூ உலகத்திலே பெற்றெடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்ந்த இந்த கல்முனை பிரதேசத்திலே நாங்கள் மாத்திரம்தான் கிறிஸ்தவ குடும்பமாக அன்றைய காலத்திலும் இருந்தோம். இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபையின் குடும்பத்தினர்களாக 2 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அவ்விதமாக அன்றைய காலத்திலே இருந்த பொழுதும் என்னுடைய தகப்பனார் ஒரு ஹிந்துவாக இருந்தார். அவ்விதமாக இருந்த பொழுதிலும் என்னுடைய 8வது வயதிலே அவருடைய சாமி அறையாக வைத்திருந்தது யாவும் அகற்றப்பட்டது. அதற்கு பிற்பாடும் அதற்கு முற்பாடும் நாங்கள் 7 பிள்ளைகளில் ஒருவராவது தன்னுடைய பாரம்பரியங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று தகப்பனார் விரும்பினதும் இல்லை, தாயார் அதற்கு விட்டு கொடுத்ததும் இல்லை. அவ்விதமாக நாங்கள் யாவரும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்களுடைய தாயார் வழிகாட்டியாக அமைந்திருந்தார். ஏனென்றால் அவருடைய தாயாரும் கிறிஸ்தவளாக இருந்தபடியினால் அந்த கிராமத்திலே நாங்கள் கிறிஸ்துவினுடைய மக்களாக வாழ்ந்திருந்தோம். அந்த வகையிலே அம்மா எப்பொழுதும் மெதடிஸ்த திருச்சபைக்கு சொந்தமான குடும்பமாக நாங்கள் இருந்தோம். ஆனபடியினாலே நாங்கள் ஞாயிறு தோறும் அந்த ஆலயத்துக்கு செல்வதும் வழக்கம். அது மாத்திரமல்ல, அந்த கல்முனை பிரதேசத்திலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய விழுமியங்கள், பல காரியங்களை நைவேத்தியங்கள் அந்த கிராமத்திலே செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நைவேத்தியங்கள் யாவற்றிலும் நாங்கள் பங்கு பெறாதபடி எங்கள் தாயார் எங்களை பார்த்து கொண்டார். அவ்விதமாக நாங்கள் கிறிஸ்துவினுடைய மக்களாக வாழ்வதற்கு அவர் வழிகாட்டியாக இருந்தார். அவ்விதமாக இருந்த பொழுதிலும் தான் இந்த ஆண்டவருடைய பணிக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்த பொழுது அதை குறித்து ஒன்றும் என்னுடைய தாயாரும் சொல்லவில்லை, என்னுடைய தகப்பனாரும் அதை குறித்து எதுவுமே சொல்லவில்லை. கடைசியிலே என்னுடைய தகப்பனார் 2002ஆம் ஆண்டிலே அவர் இறந்துன்ற பொழுது இங்கே இருந்து நாங்கள் அவருக்கு 3 ஆண் பிள்ளைகள், ஒருவரும் அவருடைய அந்த இறுதி வீட்டுக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது யாழ்குடா தேசத்திலே நாங்கள் இருந்தோம். அவ்விதமாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தாயாரிடத்திலே என்னுடைய தகப்பனார் சொல்லியிருந்தார், இந்த கடைசி கல்லறை வழிபாட்டிலே என்னுடைய பிள்ளைகள் எந்த விதமான இந்து மதத்துக்குரிய காரியங்களை என்னுடைய 3 ஆண் பிள்ளைகளும் செய்யக்கூடாது என்று அவரிடத்திலே அதை கடுமையாக அவர் சொல்லியிருந்தார்.
அந்த வகையிலே எந்த விதமான இதுகளும் இல்லாமல் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். அம்மாவை பொறுத்த மட்டில் எல்லோருக்கும் உதவி செய்வது வழக்கமாக இருந்தது. அதற்கு மேலாக நான் பிறந்த பொழுதிலே இருந்து நாங்கள் அந்த ஊரிலே மிகவும் செல்வாக்குடையவர்களாக இருந்தோம். அவ்விதமாக இருந்து கடைசியிலே எல்லாவற்றையும் என்னுடைய தகப்பனார் மது அருந்தவராக இருந்தபடியினால் எல்லாவற்றையும் கூட்டாளிமாரோடு அளித்தும் அந்த விசுவாசத்திலே இருந்து அம்மா வழிவிலகி போகாமல் எங்களை எந்த வகையிலேயோ பாதுகாத்து கொண்டார். இப்பொழுதும் அந்த கிராமத்திலே நாங்கள் நிறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கின்றோம். கடந்த காலங்களிலே கல்முனைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்களை பார்க்க நான் சென்ற பொழுது ஒரு சில பேர் என்னிடத்திலே சொன்னார்கள், தாங்கள் அறைக்குள்ளே படுத்த படுக்கையில் இருந்திருந்தார்கள், உள்ளே வராதபடி என்னை வெளியிலே இருக்கும்படி ஒரு வசனம் மாத்திரம் அவர்கள் சொன்னார்கள். ஜெர்மனியினுடைய பொறுமைக்குத்தான் ஜெர்மனி இந்தளவு உயரத்திலே ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது தம்பி, அந்த காரியங்கள் எங்களுக்குத்தான் தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே ஜெர்மனியினுடைய வாழ்க்கையை குறித்து தெரியாது என்று என்னிடத்திலே அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இவ்விதமாக இந்த பூவுலக வாழ்விலே எல்லா விதமான துயரங்கள் வந்தாலும் அவைகளை பல காரியங்கள் எங்களோடு அம்மா கடைசி வரையிருந்தும் அதை பகிர்ந்து கொள்ளவில்லை. வேறு மக்கள் சொல்லுகிற பொழுதுதான் அவனுடைய அந்த வாழ்க்கையின் துயரங்கள் என்ன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த நாட்களிலே அவர் இந்த பூவுலக வாழ்வை முடித்து அங்கே சென்று இருந்த பொழுது அந்த பேனர் அங்கே கட்டப்பட்டிருந்தது. அந்த தெருவிலே 5 சின்ன படிகள் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த பேனரை பார்த்து இந்த அம்மம்மா நல்ல அம்மம்மா ஏன் செத்து போனாவது தெரியவில்லை, கடவுள் இன்னும் கொஞ்ச நாள் வைத்திருக்கலாம் என்று அந்த இடத்திலே அவர்கள் சொல்லி கொண்டார்கள். இதை என்னுடைய 3வது தங்கை கேட்ட பொழுது மயங்கி விழுந்து விட்டார். அவ்விதமாக அவர் சாவதற்கு முதல் நாளும் கூட எல்லா இடங்களிலும் சென்று யார் யாரை சந்திக்க வேண்டுமோ வருத்தமாக இருக்கிறவர்கள் அப்படி எல்லா இடங்களிலும் செல்லுகின்ற தார்பாரியத்தை எப்பொழுதும் கொண்டிருந்தாள். அது மாத்திரமல்ல, தான் மரிப்பதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்பதாக அங்கே என்னுடைய ஒரு கெசோக் இருக்கிறது, அதை கழுவி அயன் பண்ணி வைத்திருந்தாள். என்னுடைய உடுப்புகள் இருக்கின்றன, நான் இங்கே இருந்து போனால் ஒன்றையும் என்னை கழுவ விட மாட்டா, அவர் தானே செய்வேன் தம்பி என்று சொல்லுவான். இவ்விதமாக இவைகளை 2 மணித்தியாலத்துக்கு முன்பதாக எடுத்து வைத்து, தம்பி வருவான், நீங்கள் கஷ்டப்படாமல் இந்த இடத்திலே இது இருக்கிறதை அதை எடுத்து அவனுக்கு கொடுங்கள், இது நான் மரித்து போனால் நீங்கள் எனக்கு அணிய வேண்டிய உடைகள் என்று அவைகளையும் வைத்து ஒரு சில நிமிடங்களிலே அவர் பூவுலக வாழ்வை முடித்து கொண்டார். இந்த நாட்களிலே அவ்விதமான ஒரு பிரிவை நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. தன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அவள் எந்த விதமான மிக்கணங்களும் இல்லாமல் ஒரு நாள் படுக்கையிலே இருக்காமலும் அவள் சென்று விட்டாள். ஆனாலும் அவைகளை எங்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறார். ஏனெனில் மூத்த மகனாக இருந்தும் எதுவுமே செய்ய முடியாத மனிதனாய் போனேன் என்பதுதான் பெரிதான கவலையாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்திலே சந்திப்பேன் என்ற அந்த நம்பிக்கையோடு கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு துதியும் மகிமை உண்டாகும்.
4ஆம் பக்கத்தில் இருக்கின்ற நன்றி ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொள்வோம். இறைவா, இப்பூலக வாழ்வில் உமது பேரை மாட்சிமைப்படுத்தலை தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்காகவும் அவர்கள் அனைவரது வாழ்வுக்காகவும் நாம் இந்த வழிபாட்டில் நன்றியோடு நினைவு கூறும் திருமதி ஜெயமணி கிருஷ்ணபிள்ளை அவர்களை நீர் எங்கள் மத்தியில் 83 வருடங்கள் உமது மாட்சிமைக்காகவும் அநேகருக்கு பயனாகவும் உயிரோடு இருக்க வைத்த உமது மாபெரும் தயவுக்காகவும் உமது அடியவர் திருமதி ஜெயமணி கிருஷ்ணபிள்ளை இந்த உலகில் நல்ல குடும்ப தலைவியாகவும் சமூகத்தில் சிறந்த அன்பாளராகவும் படைப்பின் இறைவனாகிய உமக்கு விசுவாசியாகவும் வாழ்ந்தபடியால் நீர் அவருக்கு அருளிய அன்பின் கொடைகளை குடும்ப வளர்ச்சியிலும் தேவாலய வளர்ச்சியிலும் சமூக அன்பின் வளர்ச்சியிலும் தன்னால் இயன்றளவு பிரயோகிக்க நீர் அடியவருக்கு கொடுத்த சுகம், அறிவு, வழிநடத்தல் யாவற்றுக்காகவும் குறிப்பாக தன் பிள்ளைகளை அன்பு செய்து இப்பூலக வாழ்வில் வெவ்வேறு துறைசார் தொழில் முறைகளிலும் சேவைகளிலும் முன்னிலைப்படுத்தியமைக்காகவும் குறிப்பாக தாயானவர் சிறந்த ஒரு மகளாக தமது பெற்றோருக்கு அமைந்ததுடன் சிறந்த குடும்ப தலைவியாக இருந்து அன்பு நிறைந்த ஒரு மனைவியாக, பாசமுள்ள ஒரு வழிகாட்டியாக, பாட்டியாக, உறவு நிறைந்த ஒரு உறவினராக, அன்பு நிறைந்த அன்பனாராக, கனிவு நிறைந்த சகோதரியாக இருக்க நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்த தமது குடும்ப தலைவியை அன்போடு நினைவு கூறுகின்ற அவரது பிள்ளைகள், மருமக்கள் மற்றும் குடும்பத்தினருக்காகவும் அவர்கள் வைத்திருக்கும் பாசத்திற்காகவும் உமக்கு நன்றி தெரிவிப்பதோடு தமது பிள்ளைகளை எவ்வித குறையுமின்றி வளர்த்தெடுத்து ஆளாக்கிய சிறப்புக்காக உம்மை புகழ்கின்றோம். இவை அனைத்துக்கும் அவர் உம்மீது வைத்த ஆழ்ந்த விசுவாசமே காரணம் என புரிந்து கொண்டு இவ்வுலக வாழ்வை தாயார் நிறைவு செய்தது உமக்கு உலக ரீதியாக துன்பமாயிருப்பினும் அவர் சேர்ந்திருக்கும் இடம் உமது இன்பச் சமூகம் என்று உறுதியான நல் நம்பிக்கைக்காகவும் இறை அடியவராக தாமும் வாழ்ந்து மற்றோரையும் இறை வழியில் வழிப்படுத்தி அவரது முகத்தில் காணப்பட்ட முகமலர்ச்சி, செந்தளிப்பு, அவர் காட்டிய பரிவு, இரக்கம் என்பனவற்றை நாமும் எம்மகத்தில் எடுத்துக்கொண்டு உம்மடி தொடர நீர் அருள் செய்ய போவதற்காக தாயார் விட்டு சென்றதும் அவரில் காணப்பட்ட எமக்கு சான்று பகர்கின்றதும் நன்மையானதுமான நற்செயல்களை நாமும் புரிந்து எப்போதும் உமது பெயர் மாற்றிமைப்பட வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட எமக்கருள் புரியுமாறு சாவின் கூரை ஒடித்தெறிந்த மீட்பர் இயேசுவின் வழியாக இறந்து வேண்டுகின்றோம் இறைவா. ஆமென். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. 1 ராஜாக்கள் 17:8 தொடக்கம் 16 வரை. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டுக்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கு முன் மகனுக்கும் சுட்டுக்கொள்.
இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழையை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மா தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பாடம் ஜோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. ஜோவான் 14:1 தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையேல் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் பெறுவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார் என்பதே வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம் வாசனைவாகியது. நாம் ஜெப நிலையிலே அமர்ந்திருப்போம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, நீர் தந்திருக்கின்ற இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே,
இன்றைய நாளிலும் திருமதி ஜெயமணி கிருஷ்ணபிள்ளை அம்மாவினுடைய நன்றி செலுத்துகிற வழிபாட்டிலே நாம் எல்லோரும் கூடி வருவதற்கு நீர் செய்த மகத்தான கிருபைக்காக உமக்கு நன்றி. கடவுளோடு வாழ்ந்த அடியவர்களுக்கு நீர் கொடுக்கின்ற மாட்சிமையை இன்று வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகள் வழியாக நாம் புரிந்து கொள்ள நமக்கு வழி செய்தாலும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் தியானங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே சந்தோஷமாய் அமைவதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரங்களே, இன்றைய நாளிலும் அம்மாவினுடைய வாழ்வுக்கும் அவர் தங்கள் குடும்பத்திலே ஆற்றி வந்த பணிகளுக்குமாக நன்றி செலுத்துகின்ற வழிபாட்டிலே இந்த அருளுரையை பகிர்ந்து கொள்வதற்கு அழைத்த எங்களுடைய அருள்பணி கவிப்போதர் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதலாவது வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே ஒரு அன்பான தாயினுடைய, அதுவும் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற ஒரு தாயினுடைய அர்ப்பணிப்பான வாழ்வும் அந்த அர்ப்பணிப்பின் பின்னணியில் காணப்படுகின்ற விசுவாசத்தையும் நாம் காணக்கூடியதாக இருந்தது. நாம் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதியும் நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலைகளிலும் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான கதையாகவும் இந்த சாரிபாத் என்கிற ஒரு கைம்பெண்ணினுடைய கதையை முதலாவது திருமறை பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த சாரிபாத் என்கிற அந்த தாய் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையை செலவழிப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நிலவரங்களுக்கும் பலனை கொடுப்பதற்காக வைத்திருந்த உணவை எலியா என்கிற தீர்க்கதரிசியை போஷிப்பதற்காக அவர் முன் வருகிறார். எல்லா இடங்களிலும் பஞ்சம் ஏற்படுகிற பொழுது இஸ்ரவேல் நாடு முழுவதும் மழை இல்லாதபடியினால் எல்லா இடங்களிலும் பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்தின் வழியாக இந்த கைம்பெண்ணாக இருக்கிற, தன்னுடைய வாழ்வை நடாத்த முடியாமல் தன்னுடைய வாழ்வை நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அவரும் அவருடைய மகனும் தங்களுடைய வாழ்க்கைக்காக இருந்த, அந்த நாள் தேவைக்காக இருந்த அந்த உணவை இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசிக்கு கொடுப்பதற்கு முன்வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பாக இருக்கிறது. இல்லாமையில் இருந்து நாம் பலவற்றை கொடுப்பதற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிற பொழுது கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பதை நாம் காணுகிறோம். இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த சாரிபாத் என்கிற தாயாரிடத்திலே வந்து, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, இப்பொழுது எனக்கு உணவு வேண்டும் என்று அவர் கேட்கிற பொழுது, இன்றைய நாள் தேவைக்காக, அந்த பகுதியில் மிக அழகாக சொல்லப்படும், இன்றைய நாள் தேவைக்காக இந்த உணவு, இந்த அப்பம், இந்த மாவு இருக்கிறது. இந்த மாவினால் நான் ஒரு அப்பத்தை உண்டாக்கி அதை உணவாக கொள்வதற்கு நானும் என்னுடைய மகனும் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நேரத்திலே நீர் வந்து இந்த உணவை தர சொல்லி கேட்கிற பொழுது என்ன செய்வது என்று யோசித்துவிட்டு அந்த தாய் சொல்லுகிற பதில், என்னதான் இருந்தாலும் உருவாக்கிய கடவுளின் முன்னிலையில் நான் என்னிடத்திலே இருக்கிறதை, எனக்கு இல்லாமல் இருந்தாலும் இருக்கின்றவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்த பகிர்ந்து கொள்ளுதலின் விளைவாக இதன் பின்னணியிலே அவருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், அடுத்த முறை மழை வருமட்டும்
இந்த இஸ்ரவேல் நாடு முழுவதும் பஞ்சத்தினால் வாடுகிற பொழுது மழை வரும் காலம் வரைக்கும் அவருடைய மா பிசைகிற தொட்டியும் எண்ணெயும் வற்றி போகாமல் எப்பொழுதும் குறைவில்லாமல் நிறைவாக இருப்பதை, நாளுக்கு நாள் நிறைவாக இருப்பதை அந்த தாயார் கண்டு அனுபவித்ததை நாம் இந்த பகுதியிலே காணுகிறோம். இரண்டாவதாக இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி நூல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற விடயத்திலே, நான் உங்களுக்காக வழியை ஆயத்தம் செய்ய போகிறேன். ஆண்டவர் இயேசுவுக்கும் தோமாவுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற இந்த உரையாடலிலே தோமா ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, நீங்கள் என்னிடத்திலே நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் அவிசுவாசியாய் இராதீர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாய் நீங்கள் இருக்காதீர்கள். ஏனென்றால் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் அநேகம் இருக்கிறது. அப்படியெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று நான் சொல்லி இருப்பேன். ஒரு கேள்வியோடு ஆண்டவர் இயேசு அதை கொண்டு வருகிறார். நான் போவதென்றால், நான் வழியை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு போவதென்றால் அங்கே அநேக இடங்கள் இருக்கிறது, நான் போயிருப்பேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருப்பேனே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு தான் போய் அந்த வழியை ஆயத்தம் செய்து எங்களுக்குரிய இடத்தை ஆயத்தம் செய்து திரும்பி வந்து நான் உங்களை என்னிடம் அழைத்து செல்வேன் என்கிற உறுதிப்பாட்டை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தருகிறார். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு எங்களுக்காக வழியை ஆயத்தம் செய்து அவர் சென்றிருக்கிறார் என்று நாம் நம்புகிற பொழுது, இன்றும் எங்களோடு உயிர்த்தெழுந்து உயிரோடு வாழுகிற அந்த அன்பான கடவுளை, அந்த உறவின் கடவுளை நாம் காணுகிறோம். எவ்வாறென்றால், எங்களுக்கு வருகின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள், சவால்கள், கஷ்டங்கள், இவைகளின் மத்தியில் ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருப்பு, அவர் எங்களோடு கூட இருக்கின்ற விதத்தை நாம் நாளாந்தம் நாம் புரிந்து கொள்கிறோம். எங்களுக்கு தெரியாமலே எங்களை சூழ பல்வேறு விதமான கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களையும் நாம் அனுபவிக்கின்ற பொழுது, அந்த அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் இயேசுவினுடைய இருப்பு நிலையை நாம் காணுகிறோம். இங்கு தோமா கேட்கின்ற கேள்வியிலே, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும்? இயேசு மறுமொழியாக சொல்லுவது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு எங்களுக்கு வழியாக இருக்கிறார், ஆண்டவர் இயேசு எங்களுக்கு உண்மையாக இருக்கிறார், ஆண்டவர் இயேசு எங்கள் வாழ்வை எப்பொழுதும் பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே முழுமையாக எங்கள் வாழ்க்கையை நாம் அர்ப்பணம் செய்கிற பொழுது, கடவுள் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழுகின்ற நாம் எல்லோரும் எப்பொழுது நாம் பிறக்கிறோமோ அந்த நேரத்தில் இருந்து இந்த உலகத்திலே நாம் இரவலாம் வாடகையாகவே நாம் வாழுகிறோம். அவ்வாறு வாழுகிற பொழுது எங்களை சூழ பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து போகிறது. எங்களை சூழ பல்வேறு பிரச்சனைகளும் எங்களுக்கு எதிராக பல்வேறு விதமான எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம் சந்தித்து ஆக வேண்டும். பல்வேறுமான நோயினால் பாதிக்கப்படலாம், பல்வேறுமான பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்கலாம். இவ்வாறான சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புக
அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளிலும் தன்னுடைய வாழ்வுக்கும் பணிக்குமாக நன்றி செலுத்துகிற இந்த நேரத்திலே இவ்வாறாக கடவுளிடத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு தாயை நாம் காண்கிறோம். அந்த அர்ப்பணிப்பின் வழியாக தன்னுடைய இயலாமையில் இருந்தும் தனக்கு பெரிய வருத்தங்கள் வியாதிகள் இருந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார், என்னை தாங்குகிறார், என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு வழியாக இருக்கிறார், எனக்கு உண்மையாக இருக்கிறார், எனக்கு வாழ்வாக இருக்கிறார் என்ற உறுதியோடு வாழ்ந்த அந்த தாயை நாம் நினைவு கூறுகிறோம். இவ்வாறு சாரிபாத் என்கிற கைம்பெண் தன்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்போடும் உறுதியோடும் வாழ்ந்தாரோ, அந்த உறுதியின் பின்னணியில், அந்த விசுவாசத்தின் பின்னணியிலும், அந்த அர்ப்பணிப்பின் பின்னணியில் அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் மீண்டும் அந்த நாட்டிலே மழை வருகின்ற வரைக்கும் தன்னுடைய பானையில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கின்ற அளவுக்கு, நிறைவாக போஷிக்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்வு இருந்ததை நாம் காணுகிறோம். அதே போல இந்த தாயினுடைய வாழ்வையும் இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் சொல்லுகிற பொழுது, அவருடைய மகன் சொல்லுகிற பொழுது அதை நாம் கேட்கிறோம். ஆகையினாலே அந்த அர்ப்பணிப்பின் பின்னணியிலே அவருடைய மூத்த மகனை கடவுளின் பணிக்காக அர்ப்பணித்திருக்கின்ற அந்த தாய் ஒரு தீர்க்க தரிசனமான பார்வையை அவர் காண்கிறார். தன்னுடைய வாழ்விலும் தான் வாழ்ந்த இந்த கிராமத்திலும் கடவுளை நான் ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, கடவுள் எனக்கு தந்த அந்த அருமையான விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியான வாழ்விலும் நின்று நான் என் மகனை கடவுளின் பணிக்காக அர்ப்பணம் செய்கின்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த அந்த தாயினுடைய வாழ்வை நாம் காணுகிறோம். ஆண்டவராகிய இயேசு லூக்கா 4ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனத்திலே இந்த சாரிபாத் விதவையின், சாரிபாத் என்கிற தாயினுடைய, கைம்பெண்ணாக இருக்கிற தாயினுடைய அந்த சாட்சியை நினைவு கூறுகிறார். லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனத்திலே இது சாரிபாத் என்கிற இந்த தாயினுடைய அர்ப்பணிப்பான விசுவாசமான வாழ்வு பரலோகத்திலே நினைவு கூறப்படுகிறது என்பதை ஆண்டவர் இயேசு உறுதிப்படுத்துகிறார். இன்றும் நாம் நன்றி செலுத்துகிற அவருடைய வாழ்வை நினைந்து, அவருடைய வாழ்வின் மாட்சிமையில் இருந்த பல விடயங்களை இணைந்து நாம் நன்றி செலுத்துகிற பொழுது அவருடைய குடும்பமாக, அவருடைய பிள்ளைகளாக, உறவினர்களாக எல்லோரும் சேர்ந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நன்றியிலே இருக்கின்ற அர்ப்பணிப்பான வாழ்வு, அந்த தாயார் காட்டிய அர்ப்பணிப்பான வாழ்வு, விசுவாசம் உள்ள வாழ்வு, உண்மையை நம்பி வாழுகிற நிறைவான வாழ்வை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு அவற்றை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எங்களுக்கு முன்னே மரித்து போகிறவர்கள் இருக்கின்ற எங்கள் எல்லோருக்காக வழியை ஆயத்தம் செய்கிற அந்த கடமையிலும் பொறுப்பிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்காக கடவுளத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார்கள், வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு திரும்பி வருகிற பொழுது நாம் எல்லோரும் முகமுகமாக சந்திக்கின்ற ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு வழியை ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் மத்தேயு நற்செய்தி நூல் பகுதியிலும் இதை நான் காணுகிறோம். இன்று வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்திலும் கூட நான் உங்களுக்கு வழியை ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனாக இருந்தால் நான் உங்களிடத்திலே திரும்பி வரப்போவதில்லை. நான் உங்களுக்காக வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றோ ஒரு நாள் நான் திரும்பி வருகிறேன், உங்களை அந்த சந்தோஷமான இடத்துக்கு கூட்டி செல்வதற்காக நான் வருகிறேன். இன்று இந்த தாயாரை நாம் நினைவு கூறுகிற பொழுது இந்த ஜெயமணி அம்மா அவர்கள் கடவுளின் கரத்திலே சந்தோஷத்தோடு இளைப்பாறுவதை அவருடைய பிள்ளைகள்,
மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லோரும், உறவினர்கள் எல்லோரும் காணுவதை நாம் காணலாம். அந்த விசுவாசத்திலும் அந்த நம்பிக்கையிலும் நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு வாழுகிற பொழுதுதான் நாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ முடியும். அந்த அம்மாவினுடைய அர்ப்பணிப்பான வாழ்வின் அடிப்படையிலும் அந்த அம்மாவினுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலும் தன்னுடைய மூத்த மகனை இந்த உன்னதமான திருப்பணிக்காக அர்ப்பணித்திருக்கிற பொழுது அவருடைய விசுவாசத்தை அளவிட முடியாமல் துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வருகிற பொழுதெல்லாம் நாம் கடவுளில் நம்பிக்கை வைக்கவும், எங்களுக்கு முன்னாக சென்றவர்கள் பாதையை ஆயத்தம் செய்கிறார்கள், அவர்கள் எங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்கள், இந்த தாயாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வாழ இன்றைய நாளிலும் கடவுள் எங்களை அழைக்கிறார். கண்களை மூடி மன்றாடு. வாழுகின்ற கடவுளை நீ தந்த இந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு நீர் செய்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கின்ற இந்த ஆறுதலான திருமறை பகுதிகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு முன்னே நீர் சென்று வழியை ஆயத்தம் செய்கிற கடவுளாக இருக்கிறீர். மீண்டும் திரும்பி வந்து எங்களை ஒரு சந்தோஷமான இடத்துக்கு கொண்டு செல்லுகிற கடவுளாகவும் இருக்கிறீர். ஆண்டவரே, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்த ஆண்டவா ஜெயமணி அம்மாவை உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து நிற்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் காட்டிய விசுவாசமும் அர்ப்பணிப்பான வாழ்வும் சாட்சியான வாழ்வும் தியாக வாழ்வையும் நினைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான அம்சங்களை அவருடைய பிள்ளைகளாக, உறவினர்களாக சுமந்து வாழ நீரங்களை பலப்படுத்தியறலும். ஆண்டவரே, இவர்கள் எல்லோருக்கும் முன்னே சென்று பாதையை ஆயத்தம் செய்கிற அந்த அம்மாவினுடைய வாழ்வில் இந்த பூ உலகத்திலே வாழுகிற பொழுது அவரோடு நீர் கூட இருந்து 83 வருடங்கள் அவருடைய வாழ்வோடு கூட இருந்து நிறைவாயும் சந்தோஷத்தையும் காட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வாறான பிரச்சனைகள், தோல்விகள் வந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டியும் தாங்கியும் உமக்காக பயணிக்கின்ற ஒரு நிலையை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆறுதலிலே நாம் எல்லோரும் வாழ எங்களை பலப்படுத்தியது. குறிப்பாக அவருடைய பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்து எங்களுக்காக இருக்கிறார், நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வாழ்கிற வாழ்வை, அர்ப்பணிப்போடு வாழ்கிற வாழ்வை பின்பற்றி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தம் செய்கிறது. இறைமகன் இயேசு வழியாக மன்றாடுகிறோம் அருமையான கடவுளே. ஆமாம். சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். காலத்தும் நம்பிடுவோம் இக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதியாசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு கவலையே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு கவலையே. காலத்தும் நம்பிடுவோம் சிக்கற்ற மக்களின்
பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம் ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திடுவோம் ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திடுவோம் எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். உமது தேற்றும் வார்த்தைகளால் எம்மை தேற்றி ஆட்கொள்ளுமாறு உம்மை நோக்கி வேண்டுகின்றோம் இறைவா. இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற திருமதி ஜெயமணி கிருஷ்ணபிள்ளை அவர்கள் தமது உலக வாழ்வில் கொண்டிருந்த உமக்கு விருப்பமான ஆசைகளை ஏக்கங்களை நீர் தயவுடன் நிறைவேற்றியருள வேண்டும் என இறைஞ்சுகின்றோம் இறைவா. திருமணி ஜெயமணி கிருஷ்ணபிள்ளை அவர்களுக்கு உலகில் வாழ்ந்த போது தனது வாழ்வை கரைத்து தனது பிள்ளைகள் வாழ்வில் சுவையூட்டினாரே. தனது மருமக்கள் பேரப்பிள்ளைகள் ஆகியோரை அன்பு செய்தாரே. தன் கணவரோடு இணைந்து பாசமுள்ள வாழ்வு வாழ்ந்தாரே. ஊழியக்காரர்களை உவகையுடன் உபசரித்தாரே. தனது சகோதரங்களை தனது சக உதிரங்களாக நேசித்தாரே. தனது உறவினரை நண்பர்களை தான் நேசித்தவர்களை தமது அன்பினால் கவர்ந்தாரே. தாயார் பூவுலகில் விட்டு சென்ற அவருக்கு அருமையானவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் விசேடமாக அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், சகோதரங்கள், குடும்ப அங்கத்தவர்கள், நண்பர்கள் ஆகியவர்களுக்காக நீர் தாமே நிலையான அமைதியை கொடுத்து ஆசீர்வதித்துள்ள வேண்டுமென்று பிரார்த்திப்பதோடு அவரது பிள்ளைகளாலும் உறவுகளாலும் நடாத்தப்படுகின்ற இந்த வழிபாட்டினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டுகின்றோம். இவரது வாழ்வுக்காக செலுத்தும் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் பிரார்த்திக்கின்றோம்.
உமது இரண்டாம் வருகை வரை பொறுமையுடன் காத்திருந்து உயிர்த்தெழுதலின் நாளில் நாம் இப்பூலகில் இழந்த உறவுகளை முகமுகமாக தரிசிப்போம் என்ற முழுமையான விசுவாசத்தை எமக்கு தந்து நேற்றும் இன்றுமென்றும் மாறாத உம்மில் விசுவாசம் வைத்திக கற்றுத்தருமாறு மீட்பர் இயேசுவின் திருப்பெயரால் வேண்டுகின்றோம் இறைவா. ஆமேன். தயவாக அமர்ந்து கொள்வோம். இன்றைய நாளிலும் எனது தாயாருடைய இறை விசுவாசத்துக்கும் மனித நேயத்தையும் கொண்டு வாழ்ந்த அவருடைய வாழ்வுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேடமாக என்னுடைய இந்த அறிவித்தலை ஏற்று இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டை நடாத்தி தந்த ஒவ்வொரு குருவானவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேடமாக இந்த வழிபாட்டொழுங்கை தயாரித்து தந்த கமலகுமார் போதகர் சுயந்தன் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே வந்திருக்கிற
திருச்சபை குருவானவர்கள், தலைவர், யாழ் பிராந்திய குருமுதல்வர்கள் யாவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் விசேடமாக பல திருச்சபைகளிலே இருந்து இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். திருச்சபை மக்களுக்கும் இன்னும் சத்தியபுரம் திருச்சபை மக்களுக்கும் பாடல் குழுவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே என்னுடைய தாயாருடைய இந்த நினைவு நாளிலும் அவர்களை விட்டு பிரிந்திருந்த பொழுதிலும் உங்களுடைய விசேடமாக கடந்த நாட்களிலே தொலைபேசிகள் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நேரிலும் ஆறுதல் சொன்ன யாவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் இந்த வழிபாட்டின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த நிறைவான ஆறுதலுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த அருமையான ஆண்டவரே, உம்முடைய தேற்றும் வார்த்தைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். திருமதி ஜெயமணி கிருஷ்ணபிள்ளை அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் கூட இருந்து வழிநடத்தி வந்த ஒவ்வொரு வழிநடத்தல்களுக்காகவும் உம்மை நாங்கள் மனதார போற்றுகின்றோம், துதிக்கின்றோம். அவரை பற்றி நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் இறுதி வரை உம்முடைய விசுவாசத்தை கைவிடாத ஒரு தாயாக கூட இருந்து தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் மருமக்கள் பேரப்பிள்ளைகளுக்கும் அவர் வழிகாட்டியாக இருந்தபடியால் உண்மையான விசுவாசம் எது என்பதை காட்டி வந்தபடியால் உம்மை நாங்கள் மனதார போற்றுகின்றோம், துதிக்கின்றோம். சுவாமி, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த உடல் அழிந்து போனாலும் கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டு என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிற பொழுது அந்த பரலோகத்திலே இருக்கிற நித்திய வீட்டை இந்த தாயார் அடைந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் உம்மண்டையிலே வருகிறோம். சுவாமி, இந்த உலகத்திலே எங்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நோய் நொடிகள் உண்டு. ஆனால் இனிமேல் அம்மாவுக்கு நோய் நொடிகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, பாடுகள் இல்லை. அவருடைய பரம கரங்களிலே ஆறுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த தாயாரை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுக்க நீர் வழிநடத்தும். இந்த ஜெப வேளையை நீர் ஆசீர்வதித்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னங்களோடு கூட வந்தபடியால் ஸ்தோத்திரம். நாங்களும் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாக வாழ நீரங்களை அழைக்கிற பொழுது உமக்கு சாட்சி இந்த உலகத்திலே கொடுத்தவர்களாக நாங்கள் உம்மண்டையில வர நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை முற்றுமுழுதாக உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளே தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் போல பூமியும் செய்யப்படுவதாக. தேவ ஆசீர்வாதத்துக்காக இருந்திருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் விசேஷமாக ஜெயமணி கிருஷ்ணபிள்ளை, அவரை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், கூட்டப்பிள்ளைகள், உறவுகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிறைவாக நிலையாக தங்கியிருப்பதாக.